ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். அருள் பணி செய்யும் குருகுலத்தை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவிற்கு கேடு வருவித்து கொண்டால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன? தன் ஆன்மாவிற்கு ஈடாக எதை கொடுப்பான் என்னும் கிறிஸ்து இயேசுவின் பொன்மொழிகள்தான் நம் புனிதரின் வாழ்க்கை வழித்தடத்தில் மகத்தான மாற்றத்திற்கு வித்திட்டது. உலக புகழை விட இறைவன் புகழுக்கு உழைத்திடுவேன் என்று உறுதி பூண்டு அனைத்தும் ஆண்டவரின் அதிமிகு மகிமைக்கே என்ற விருதுவாக்கை ஏற்று அதற்கு தன்னையே அர்ப்பணித்தார். வாழ்க்கையை அன்பு செய்பவர்கள் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். வாழ்க்கை என்ற ஓவியம் வரையப்பட்டிருப்பதே நேரம் என்ற துணியில்தான். தன் வாழ்வின் எல்லா நேரங்களையும் பயனுள்ள செயல்களை செய்தல் வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். அதை கடவுளுக்கும் மனிதருக்கும் ஏற்ற முறையில் வாழ வேண்டும். அன்பு, அமைதி, பகிர்வு, ஒற்றுமை, பொறுமை, சமாதானம், சகிப்புத்தன்மை இவைகளை வாழ்வாக்கி புனிதரின் பாதையில் இறைவனை அடைய முயல்வோம். புனிதரின் வார்த்தைகளை ஏற்று அதன் வழியில் இறைவனை மாட்சிப்படுத்த இறைபாதம் அமர்வோம். மூவரு இறைவனின் மகிமையை பறைசாற்றக்கூடிய நாம் புனிதரின் பரிந்துரை கொண்ட 9ஆம் நாள் நவநாள் உற்சவத்தை சிறப்பு செய்கின்ற புனித இஞ்ஞாசியார் அன்பியம் சாத்தம்பட்டி, புனித செபஸ்தியார் அன்பியம் மகுதுப்பட்டி,
புனித தோமையார் அன்பியம் கலிங்கப்பட்டி ஆலய பீடச் சிறுவர்கள், பாடல் குழுவினர், ஆலய பணியாளர்கள், விட்டான் நிலைப்பட்டி, பாணிப்பட்டி, உடையான்பட்டி, ராப்பூசல், கரந்தப்பட்டி இவர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று கைத்தட்டி நாம் வரவேற்போம். இந்த திருப்பலியானது இவருடைய குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காகவும் செய்யக்கூடிய தொழில், விவசாயம், அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் ஆண்டவர் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிக்கவும், அவர்கள் வைத்திருக்கின்ற ஆடு மாடுகள் பழுகி பெருகவும், வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் பாதுகாப்பாக பணியாற்றவும், குடும்பத்திலே ஒற்றுமை சமாதானம் இருக்கவும், இவர்கள் குடும்பத்திலே வேலை வாய்ப்பு கிடைக்கவும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அத்தோடு சகாயராஜ் பாத்திமா மேரி ஆவூர் குடும்பத்தார் உடல் சுகமும், விவசாயம், கால்நடைகள் பழுகி பெருகவும் செழித்து வளரவும், பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும், நினைத்த காரியம் நிறைவேறவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேரி ஜூலியானா குடும்பம் சென்னை நன்றியறிதலாக உடல் சுகம், பிள்ளைகள் நன்கு படிக்கவும், தொழில் வளர்ச்சி பெறவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சேவியர் அமல்நாதன் திருச்சி நன்றிப்பள்ளியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. உடல் சுகமும், வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கவும், சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நிர்மலா ஜெயராஜ் சென்னை நன்றிப்பள்ளியாகவும் உடல் நல சுகம் கிடைக்கவும், பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும், வேலை கிடைக்கவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சிங்கராயர் பாக்கியம் குடும்பத்தார் நன்றிப்பள்ளியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய அருள் அவர்களோடு இருந்து வழிநடத்த இப்பள்ளி நல்ல உடல் சுகம் கிடைக்க இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருச்சி கார்கேர் மேரியோ பிரிசின் தொழில் வளர்ச்சிக்காகவும் நன்றிப்பள்ளியாகவும் வேண்டல் பள்ளியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய ஆசீர் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கவும், அந்த கார் கம்பெனி வளர்ச்சி பெறவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அருண் ஷீலா குடும்பத்தார் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் முடிந்ததற்கு நன்றியாகவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பிலாரி ஜோ இவருடைய குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் தொடர்ந்து இறைவனுடைய அருள் கிடைக்கவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நவலூர் குட்டப்பட்டு ஞானப்பூ மேரி ஒப்பு கொடுக்கின்ற பள்ளி பேர குழந்தைகள் கெவின்சன் வந்த நோய் நீங்கவும், பேர குழந்தைகள் நன்றாக படிக்கவும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் இருக்கவும், ஆடு மாடுகள் பயிர் பச்சைகள் செழிக்கவும், பழுகி பெருகவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நவலூர் குட்டப்பட்டு விமலா வேளாங்கண்ணி ஒப்பு கொடுக்கின்ற பள்ளி மகன் அருணுக்கு திருமணம் நிறைவேறவும், பேர குழந்தைகள் நன்றாக படிக்கவும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலைத்திடவும் நன்றிப்பள்ளியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. செரின் மேரியோ 10ஆம் வகுப்பிலே நல்ல மதிப்பெண் பெறவும், நேத்தன் 12 பகுதியிலே நல்ல மதிப்பெண் பெறவும் வெற்றி பெறவும் இப்பள்ளியை வில்ஃபர்ட் குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கிறார்கள். நவலூர் குட்டப்பட்டு ராஜா லதா இவர்கள் மகன் சஜித்துக்கு உடல் நலனை சரி செய்ததற்கு நன்றியாக இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுது. வீடு கட்டவும், குடும்பத்தில் தேவ ஆசீர்வாதம் கிடைக்கவும் புனித இஞ்ஞாசியாருடைய பரிந்துரையால் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி செல்வராஜ் செபஸ்தியான் ஒப்பு கொடுக்கின்ற பள்ளி இதுவரை குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும், மேலும் குடும்பத்திலே அன்பும் சமாதானம் கிடைக்கவும், மகனுக்கும் மருமகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் ரோக்ஷன் அக்ஷன் இவர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும், குடும்பத்தில் குழந்தைகள் ஞானத்திலும் இறைபக்தியிலும் விளங்க இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மெஸ்ஸியா பிரபு குடும்பத்துடைய கருத்துக்களுக்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றியாகவும், துன்பத்திலிருந்து முழுமையாக விடுபடவும் நற்சுகம் வேண்டியும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நவலூர் குட்டப்பட்டு ராஜு ஜெயமேரி ஒப்பு கொடுக்கின்ற பள்ளி இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் உள்ள சுகமும் கொடுக்கும்படியாக பேர குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பொத்தமேட்டுப்பட்டி பாஸ்கர் எலிசபெத் மேரி ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலி புனிதரின் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் நல்ல சுகம் வேண்டியும், கால்நடைகள் பழுகி பெருகவும், மகன் மருமகளுக்கு குழந்தை வர வேண்டியும், வேலைவாய்ப்பு கிடைக்கவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி சின்னப்பட்டையார் குடும்பம் வேளாங்கண்ணி சந்தனமேரி ஒப்பு கொடுக்கின்ற பள்ளி இறைவன் இதுவரை குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும், மகன் பீட்டர் ரோச் அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும், பேரன் மோனிஷ் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், குடும்பத்தில் அனைவரும் உடல் சுகம் வேண்டியும் ஒற்றுமை சமாதான நிலவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மகுதுப்பட்டி ஆல்பர்ட் எடிசன் ஷீலா மேரி ஒப்பு கொடுக்கின்ற பள்ளி
கடவுள் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து குடும்பத்தில் அன்பும் சமாதானம் இருக்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் மேலும் பாட்டி ஆரோக்கியமாளுக்கு நல்ல சுகம் வேண்டியும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சாத்தம்பட்டி பாக்கியம் குடும்பத்தினரால் ஒப்புக் கொடுக்கின்ற பள்ளி இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். அவருடைய மகன் பாதுகாப்பாக வெளிநாட்டில் வேலை செய்யும், பேர குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் சுகம் வேண்டியும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முக்கண்ணாமலைப்பட்டி பாக்கியராஜ் ஜோஸ்பின் அமல் மேரி ஒப்புக் கொடுக்கின்ற பள்ளி குடும்பத்துள்ள அனைவரும் உடல் நலத்திற்கும் குழந்தைகள் கல்விக்காகவும் செய்யும் தொழில் சிறக்கவும் அருள் சகோதரி சகாயமேரி உடல்நலத்திற்காகவும் நீத்த காரியம் கைகூடும் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தொரக்குடி அபிநயா கோபி விரைவில் நலம் பெற வேண்டியும் இப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வறண்டக்குடி சவேரியார் பிரான்சிஸ் மேரி குடும்ப நினைத்தக்காரின் நிறைவேறவும் வீடு நல்ல முறையில் முடிந்ததற்கு குடும்பத்தில் சமாதானம் விவசாயம் ஆடு மாடு பயிர்ப்பச்சை செழித்து வளரவும் குடும்பத்தில் மரித்தோடைய ஆன்மாக்கள் நித்திய பேர்மடையும் இப்படி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்னாசி பவுல்ராஜ் ஆரோக்கியமரி பிரேம்குமார் பெஞ்சமின் பிரின்ஸ்குமார் லைலா திருமண காரியங்கள் நடைபெறவும் இன்னாசி பவுல் ஆரோக்கியமரிக்கு நல்ல சுகமும் இன்று பிறந்தநாள் காணுகின்ற இவருக்கு இறைவன் அருளை பொழியவும் இப்படி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆலங்காப்பட்டி தேவராஜ் லீமா ரோஸ் இவர்கள் குடும்பத்தின் கருத்துகளுக்காகவும் ஆடு மாடு பழுகி பெறவும் விவசாயத்திற்கு போரில் தண்ணீர் வரவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் விவசாயம் செழிக்கும் குடும்பத்தில் மரணமடைய ஆன்மாக்கள் நித்திய பேர்மடையும் இப்படி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவர்களோடு சேர்ந்து நாமும் நம்முடைய குடும்பத்தின் கருத்துகளுக்காக இந்த திருப்பலியிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியை நல்ல முறையில் கொண்டாட நிறைவான ஒரு தகுதியை பெறும் பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நாம் விரும்புகின்ற விண்ணக வாழ்வை வழங்குவாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல
நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த புனிதமான திருப்பலியானது சாத்தம்பட்டி இக்னீசியஸ் ஆரோக்கிய ஆக்சிலியா குடும்பத்தினுடைய கருத்துக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. குடும்பத்தில் அமைதியும் சமாதானம் நிலவும், ஆரோக்கிய ஆக்சிலியாவிற்கு நல்லபடியாக பிரசவம் நடைபெறவும், தியாவுக்கு இக்னீசியஸுக்கு நல்ல சுகம் வேண்டியும், தாய் தந்தைக்கு ஆரோக்கியம் சுகம் வேண்டியும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. புலியூர் எம் பாக்கியராஜ் டெய்சி குடும்பத்தார் ஒப்புகின்ற பள்ளி குடும்பத்தில் அமைதியும் சமாதானம் நிலவும், பாக்கியராஜுக்கு உடல் சுகம் வேண்டியும், கடன் பற்றிலிருந்து விடுபடவும், காரல் கரிஸ்கா நன்கு படிக்கவும், அனைவருக்கும் ஆரோக்கியமான உடல் சுகம் வேண்டியும் வேண்டல் பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நவலூர் கூட்டப்பட்டு ஞானப்பூ ஒப்புடுகின்ற பள்ளி பேரக்குழந்தைகள் கெவின்சன் வந்த நோய் நீங்கவும், பேரக்குழந்தைகள் நன்றாக படிக்கவும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலவும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நவலூர் கூட்டப்பட்டு விமலா வேளாங்கண்ணி ஒப்பு கொடுக்கின்ற பள்ளி மகன் அருணுக்கு திரும்ப நிறைவேறும், பேரக்குழந்தைகள் நன்கு படிக்கும் இப்பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 வரை. அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பெறும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நெஞ்சே
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 12 வார்த்தைகள் 30 முதல் 32 முடிய. மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த நாளில் நம்முடைய பாதுகாவலரான புனித இஞ்ஞாசியாருடைய திருவிழா நாளில் பங்கு தந்தையருக்கும் மற்ற அருட்தந்தையர்களுக்கும் உங்கள் எல்லோருக்குமே திருவிழா வாழ்த்துக்களை மன மகிழ்ச்சியோடு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். புனிதர்கள் எல்லோருமே நம்மை போல இந்த உலகிலே சாதாரண மனிதர்களாக பிறந்தவர்கள், வாழ்ந்தவர்கள்தான். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஒரு சூழ்நிலையில் இறைவன் அவர்களை சந்திக்க வருகிறார், அவர்களோடு உறவாட வருகிறார். அந்த சந்திப்பு, உறவு ஆடுதல் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டு விடுகிறது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஒரு சந்தர்ப்பம், உதாரணமாக நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா, மீன் பிடித்து கொண்டு இருக்கிற போது இயேசு அவர்களை சந்திக்கிறார். சுங்கத்துறையில் இருக்கிற போது சந்திக்கிறார். அந்த சந்திப்பு அவருடைய வாழ்வை மாற்றி விடுகிறது. பவுல் அடியாரை தமஸ்கு நகர் செல்லுகின்ற போது, கிறிஸ்தவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணப்படுகின்ற போது அந்த பயணத்திலே அவர் சந்திக்கிறார். அந்த சந்திப்பு அவருடைய வாழ்வை மாற்றி போட்டு விடுகிறது. அதுவரை அவர்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கை, இறைவன் அவர்களை சந்தித்த பிற்பாடு வேறு பாதையை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய இஞ்ஞாசியாருடைய வாழ்வில் கூட ஆண்டவர் சந்திக்க வருகிறார். எங்கே? மருத்துவமனையில். அவர் ஒரு படை வீரராக இருந்தவர். போர் புரிகின்ற போது வலது காலிலே குண்டடிப்பட்டு விடுகிறது. எனவே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் இருக்கிறார். அந்த சிகிச்சைக்காக இருந்த தருணத்தில் கடவுளை அவரை சந்திக்க வருகிறார், அவருடைய வாழ்வை மாற்றுகிறார். பொழுதுபோக்கிற்காக அவர் கொடுக்கப்பட்டது பைபிளும் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறும். இதை வாசிக்கின்ற போது அவருடைய வாழ்விலே மாற்றம் ஏற்படுகிறது. கடவுள் அந்த தருணத்தில் அந்த மருத்துவமனையில் உடல் நோயுற்றிருக்கிற போது, சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற போது இந்த புத்தகங்கள் வழியாக சந்திக்கிறார், அவருடைய வாழ்வை மாற்றுகிறார். அதுவரை மண்ணகத்தினுடைய மகிமைக்காக
விளைந்து கொண்டிருந்த அவர், பாடுபட்டு கொண்டிருந்த அவர் அந்த சந்திப்பிலிருந்து அவர் மாறுகிறார். விண்ணக மகிமைக்காக, இறைவனுடைய மகிமைக்காக தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்கிறார். இதுவரை அவர் கொண்டிருந்த வாழ்க்கை முறை, எண்ணங்கள், மதிப்பீடுகள் அப்படியே மாறி வேறு ஒரு பாதையை நோக்கி, கடவுளை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கலாம். எனவே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கடவுள் சந்திக்கின்ற போது, மனிதர்களுடைய உள்ளங்களை தொடுகின்ற போது அவருடைய வாழ்வு மாறுபடுகிறது. எண்ணங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய மதிப்பீடுகள் எல்லாமே மாறி இறைவனை நோக்கி செல்வதை பார்க்கிறோம். நம்முடைய புனித இஞ்ஞாசியாருடைய வாழ்விலும் அத்தகைய ஒரு செயல்பாட்டை பார்க்கும். அப்போ இதுவரை மனித வாழ்வில் மகிமைக்காக, பேருக்காக, புகழுக்காக இருந்த அவர் இப்பொழுது தன்னை மறந்து இறைவனுடைய மகிமைக்காக, அதுதான் தன்னுடைய வாழ்வின் லட்சியம், அதுதான் தன்னுடைய வாழ்வில் முக்கியத்துவம் என்பதை உணர்ந்தவராக அவர் செயல்படுவதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்வில், இயேசுவினுடைய வாழ்வில் நிகழ்ந்தவை தாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று பார்க்கிறார். இயேசுடைய வாழ்வில் 2 மாபெரும் முக்கியமான செயல்கள் இருந்தது. இறைவனோடு அவர் உறவு கொண்டிருந்தார், மனிதரோடு உறவு கொண்டிருந்தார். அடிக்கடி இறைவனோடு அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். இயேசு ஜெபத்தை முடிந்த பிற்பாடு பகல் பொழுது மக்களோடு பழகினார், அவர்களுக்கு பணியாற்றினார் என்று பார்த்தோம். இந்த செயல்பாடுகள் தான் இவருடைய வாழ்விலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுவரை தன்னுடைய மகிமைக்காக, தன்னுடைய நாட்டுக்காக பாடுபட்ட அவர் இனிமே இறைவனுக்காக, மனிதருக்காக உழைக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கை நிலைப்பாடுகளை மாற்றி அமைத்துக் கொள்கிறார். ஏராளமான செயல்பாடுகள் இருந்தாலும் ஒரு சிலவற்றை மட்டும் இன்றைக்கு உங்கள் முன்னிலையில் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக அவர் கொண்டிருந்த எண்ணம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக எல்லாம் நடைபெறணும், இறைவனோடு நாம் நல்லுறவு கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அளப்பரிய சிந்தனையாக இருந்தது, எண்ணமாக இருந்தது, செயலாக இருந்தது. ஆன்மீக பயிற்சிகள் என்ற ஒரு பெரிய பெட்டகத்தை, பொக்கிஷத்தை தம்முடைய வழித்தோன்றலுக்கு அவர் விட்டிருக்கிறார். கடவுளோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தின் வழியாக, தவத்தின் வழியாக, தியானத்தின் வழியாகத்தான் இறைவனோடு நாம் உறவு கொள்ள முடியும். அந்த உறவு தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து தான் அவர் ஆன்மீக பயிற்சிகள் என்ற ஒரு முறையை கொடுத்திருக்கிறார். அவர் தோற்றுவித்த அந்த சேசு சபை உறுப்பினர்கள் அத்துணை பேரும், எல்லா துறவரத்தாரும் பின்பற்றக்கூடிய ஒரு பயிற்சியாக அது இருக்கிறது. அதன் வழியாக என்ன பயன்? இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை அவர் வலுப்படுத்துகிறார். எனவே முதலிடமாக, முக்கியத்துவமாக கடவுளோடைய நம்முடைய உறவு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட என்ன முதன்மையான கட்டளை என்கிற போது, உன் ஆண்டவராகிய கடவுளை அன்பு செய்யும். எப்படி? முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, ஆற்றலோடு, எல்லாவற்றையும் முழுமையாக அவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இயேசு எடுத்து கூறுகிறார் என்று பார்க்கிறோம். எனவே இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுக்கு அதுதான் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய வாழ்வின் இலக்காக கொண்டிருந்தால், தம்முடைய வழித்தோன்றலுக்கு, தம்மை பின்பற்றுபவர்களுக்கு இதையே கடைபிடிக்க வேண்டும் என்பதை அந்த ஆன்மீக பயிற்சிகள் வழியாக அவர் எடுத்துரைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, மனிதரோடு, சக மனிதரோடு உறவு கொள்ள வேண்டும். இந்த உறவு முக்கியம் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். கடவுளோடு மட்டுமல்ல, கடவுளுடைய பிரதிபிம்பங்களாக இருக்கக்கூடிய எல்லா மக்களோடும் நல் உறவு கொண்டு இருக்க வேண்டும். இந்த உறவை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் அல்லது அதிகப்படுத்துகிறார் என்று பார்த்தால், தம்முடைய பணியாளர்கள், சேசுசபை அங்கத்தினர்கள் எங்கெங்கெல்லாம் உலகத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களோடு அடிக்கடி கடித தொடர்பு கொண்டார். அவள் செய்கின்ற பணியை பற்றி அவளிடமிருந்து கேட்டறிந்து, இவர் தம்முடைய ஆலோசனையை கொடுத்து, ஆக அவருடைய வாழ்வில் கடிதம் எழுதுவது, கடிதத்தின் வழியாக பணியாளர்களோடு நல் உறவு கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்ததை பார்க்கிறோம். சக மனிதர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். ஒருவன் உலகமெல்லாம் தனது ஆதாயமாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன? இந்த ஒரு வார்த்தை அவர் யாரை நோக்கி கூறினார்? அடிக்கடி சவேரியாரை நோக்கி கூறினார்.
உலக புகழின் மீது நாட்டம் கொண்டிருந்த அந்த சவேரியார் தன்னுடன் இருக்கிற போது அவருடைய மனத்தை மாற்றுவதற்கு, அவரை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தி அவரை தனக்கு உகந்த பிரியமான ஒரு சீடராக, நண்பராக மாற்றுகிறார், கடவுளுடைய பிள்ளையாக மாற்றுகிறார் என்பதை பார்க்கிறோம். எனவே கடவுளோடு மட்டுமல்ல, தன் உடன் வாழக்கூடிய மற்றவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், உறவு கொள்ள வேண்டும், நல்வுறவு கொள்ள வேண்டும் என்பதை அவர் முக்கியமான ஒரு இலக்காக கொண்டிருந்தார் என்பதை பார்க்கும். அதை கடிதங்களின் வழியாக எந்தெந்த நாடுகள் ஊர்களில் இருந்தாலும் கூட அவருடைய கடிதங்கள் அவர்களை நல்வழிப்படுத்தியது, கடவுளோடு ஐக்கியமாக கொள்ள அது உதவியாக இருந்தது என்பதை பார்க்கும். இரண்டாவதாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, நம் சக மனிதர்களோடு நாம் நல் உறவு கொள்ள வேண்டும் என்பதை. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கட்டளை, ஆனால் முதன்மையான கட்டளைக்கு ஒத்ததே, உன்னை நீ அன்பு செய்வது போல உன்னுடைய அயலானை அன்பு செய்ய வேண்டும் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தோடு மட்டும் நின்று விடவில்லை, தன்னுடைய வாழ்நாளில் பகல் முழுவதும் மக்களோடு பணி செய்வதை பார்க்கிறோம். யார் யாருக்கு என்னென்ன குறைகளோ அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்கிறார். இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களை நாடி தேடி சென்று நான் இருக்கிறேன் என்ற ஆறுதல் வார்த்தைகளை கூறி அவர்களை திடப்படுத்துகிறார். உடல் நோயால் வாதைப்பட்டவர்களுக்கு குணம் கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், பேய் பிடித்தவர்கள், இப்படி எந்த சூழ்நிலையில் மக்கள் இருந்தாலும் அவர்களை அன்பு செய்யக்கூடியவராக அவர் இருந்தார். மனிதன் முக்கியம் என்பதை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எனவே சக மனிதர்கள் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் தான் முக்கியம், என்னுடைய நலன்தான் முக்கியம் என்பதை விடுத்து சக மனிதர்கள் மேல் நாட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய புனிதருடைய வாழ்விலும் வெளிப்படுவதை பார்க்கும். ஆக இறைவனுடைய நெருக்கமான உறவு கொள்ள வேண்டும், அந்த உறவு முக்கியம். சக மனிதரோடு இருக்கக்கூடிய உறவு முக்கியம். மூன்றாவதாக, தனக்குத்தானே ஒரு மனிதன் நல் உறவை ஏற்படுத்தி கொள்ளும். தன்னை வென்றவன் தரணியை வென்றவன் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க. எவன் ஒருவன் தன்னுடைய உணர்ச்சிகளை தன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வாழுகிறானோ அவன்தான் சிறந்தவனாக இருக்க முடியும். தன் மீது ஒரு நல்ல கட்டுக்கோப்போடு இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இதை எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார் என்றால், ஆத்ம சோதனை என்ற ஒன்று நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துவார். பகல் நேரத்தில் இரவு படுக்க போவதற்கு முன்னதாக இந்த நாளில் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் என்ன என்பதை திரும்ப கண்ணோக்கி பார்க்க வேண்டும். ஒரு இவாலுவேட் பண்ணி பார்க்க வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவ்வாறு செய்கின்ற போது நாம் செய்த தவறுகள் புலப்படும், நாம் செய்த நன்மைகள் புலப்படும். தவறுகளை கண்டுணர்கிற போது அவற்றிற்காக கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு தவறுகளை உடனுக்குடன் திருத்தி கொள்வதற்கு இந்த ஆத்ம சோதனை ஒரு பயனுள்ள கருவியாக இருக்கும். அதே போல் நம்முடைய வாழ்வில் நன்மைகளை நாம் புரிகின்ற போது அதை அலசி ஆராய்கின்ற போது மேற்கொண்டு இன்னும் அதிகமாக நாம் நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் புலப்படும். ஆக ஒரு மனிதன் தன்னை வென்றவனாக இருப்பதற்காக, தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகள் களையப்பட வேண்டும் என்பதற்காக ஆத்ம சோதனை பண்ண வேண்டும். ஆத்ம சோதனை இவாலுவேஷன் பண்ணி பாருங்கள். அடிக்கடி அப்பப்போ எவ்வளவுக்கு அதிகமாக நம் இந்த சோதனையை செய்கிறோமோ, காலையிலிருந்து மதியம் வரை என்ன நடைபெற்றது, யார் யாரிடம் என்ன பேசினேன், என்னுடைய செயல்கள் எப்படி இருந்தது, இது சரியா தவறா என்று அலசி பார்க்க வேண்டும். மதியத்திலிருந்து இரவு வரை என்னென்ன நடைபெற்றது, யார் யாரை சந்தித்தேன், என்னென்ன செயல்கள் செய்தேன் என்றெல்லாம் நான் சிந்தித்து பார்க்கிற போது அவ்வப்போது நம்முடைய தவறுகளை இனம் கண்டுகொண்டு அப்பப்பவே நாம் அதை களைய முடியும். உதாரணம், நம்ம வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் ஒவ்வொரு நாளுமே வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணுவோம். ஒருவேளை அடிக்கடி அழுக்கு படிந்தால் உடனுக்குடன் சுத்தம் பண்ணுவோம். ஒருவேளை வீட்டை கூட்டவே இல்லை, ஒரு மாதம் அல்லது ஒரு வாரம் ஒன்றுமே தூய்மைப்படுத்தவில்லை என்றால் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரே அழுக்கட்டே தூசியும் குப்பையுமாக இருக்கும். ஆனால் அவ்வப்போது க்ளீன் பண்ணுகிற போது வீடு நன்றாக சுத்தமாக இருக்கும். அதே போல் தான் நம்முடைய ஆன்மாவை நாம் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். இந்த ஆத்ம சோதனை வழியாக இந்த 3 வகையான செயல்பாடுகள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இறைவனோடு நல்லுறவு கொண்டார், சகோதரரோடு நல்லுறவு கொண்டார், தனக்குத்தானே நல்லுறவு, தன்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து குறைகளை களைந்து வாழக்கூடிய மனிதராக இருந்தார்.
இது அன்றைக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. யார் யாரெல்லாம் இவருடைய வழித்தோன்றலாக இருந்தார்களோ, இவருடைய வழியை பின்பற்றினார்களோ, அவர்களெல்லாம் கடவுளுக்கு உகந்த மனிதர்களாக, புனிதர்களாக வாழ முடிந்தது என்று பார்க்கிறோம். அது எந்த காலமாக இருந்தாலும் சரி, 500 ஆண்டுகள் கடந்த பின்னாலும் கூட இவர் சுட்டி காட்டுகின்ற அந்த வழிமுறைகள் ஆன்மீக பயிற்சியாக இருக்கட்டும், ஆத்ம சோதனையாக இருக்கட்டும், மற்ற மனிதர்களோடு கொள்ளக்கூடிய உறவாக இருக்கட்டும், தொடர்பாக இருக்கட்டும், இவை அனைத்தும் இன்றைக்கு நமக்கு மிக தேவையாக இருக்கிறது. நம்முடைய அயலாரை விடுத்து நாம் அமைதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது. நமக்கு அயலார் முக்கியம். அதே போல் அதை விட அதிகமாக ஆண்டவர் முக்கியமாக இருக்கிறார். எனவே அனுதினமும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற போது தான் நம்முடைய உறவு பெருகும், நாம் செய்யக்கூடிய செயல்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும், நாமும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க முடியும். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இஞ்ஞாசியார் ஆண்டவரை சந்தித்த பிற்பாடு தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைத்து கொண்டு இயேசுவைப் போலவே ஆண்டவரை அன்பு செய்யக்கூடியவராக, இயேசுவைப் போலவே அயலாரை அன்பு செய்யக்கூடியவராக, இயேசுவைப் போலவே தன்னை வெற்றி கண்டவராக வாழ்ந்தார். நாமும் அவரை பாதுகாவலராக கொண்டிருக்கக்கூடிய நாமும் இந்த வழிமுறைகளை கடைபிடிப்போம். அவரை போலவே இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ முற்படுவோம். இந்த திருப்பலியின் போது அதற்கான வரம் வேண்டுவோம். நம்முடைய புனிதரின் பரிந்துரை வழியாக, அவருடைய வழி நடத்துதல் வழியாக அவரை போலவே நாம் கடவுளுக்கு உகந்த மக்களாக வாழ வரம் வேண்டி இப்பலியின் போது மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நமது விசுவாசிகள் மன்றாட்டை சொல்லுவோம். தியாகத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் தாய் திருவையை வழிநடத்தி வருகின்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திரவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் உம் பணியை தொடர்ந்து சிறந்த முறையில் ஆற்றவும், அவர்களை நல்வழியில் நடத்திடவும், அவர்களுக்கு தேவையான அருள் வரங்களையும் உடல் உள்ள ஆன்ம நலன்களையும் தந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, எம் பங்கிலிருந்து வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் பணி செய்கின்றவர்கள் பாதுகாப்போடு பணி செய்யவும், அவர்கள் உடல் உள்ள நலனோடு வாழவும், அவர்களின் தேவைகள் நிறைவேறவும், அவர்களது குடும்பங்களில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை நிலவவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் தெய்வமே எம் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் அனைத்து அன்பிய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தவும், அவர்களின் தேவைகளை நிறைவேற்றிடவும், இவர்களது விவசாயம் செழிக்கவும், ஆடு மாடு விருத்தியடையவும், செய்யும் தொழில் சிறக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்கள் அன்பான விண்ணக தந்தையே, உம்முடைய அன்பு மக்கள் இவர்கள் தங்களுடைய தேவைகளை நம்பிக்கையோடு உமது திருமுன் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இன்னும் எங்களுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே எமக்கு தேவையானவற்றை மட்டுமே நிறைவாக நல்கிடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என்னுடைய
அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகுயும் மறைபொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இந்த திருப்பலியை நன்றி பலியாக வேண்டல் பலியாக ஒப்பு கொடுக்கின்ற ராஜா லதா, சகாய்ராஜ், பாத்திமா ரேணி, இன்னாசி பவுல்ராஜ், தேவராஜ், லீமா ரோஸ், பெஞ்சமின் பிரின்ஸ், குமார் லயலா, அபிநயா கோபி, சவேரியார் பிரான்சிஸ் மேரி, சிங்கராயர் பாக்கியம், திருச்சி கார்கேர் மேரியோ, அருண் சீலா, பிலாரி ஜோ, ரூபன் சோஃபி, ஜூலியட் அமல்ராஜ், சில்வி டெனி, ஷீலா ரெக்ஸ், கிளான்சி ஜெயபாலன், சார்ல்ஸ் ரூபலா, ஞானப்பு மேரி, விமலா வேளாங்கண்ணி, பழனிசாமி லட்சுமி, செந்தில்குமார் கலைவாணி, மேரி ஜூலியானா, சேவியர் அமல்நாதன், நிர்மலா ஜெயராஜ், ஷெரின் மேரியோ, பாஸ்கர் எலிசபெத், ஆல்பர்ட் எடிசன், ஷீலா மேரி, வேளாங்கண்ணி சந்தன மேரி, மெஸ்ஸியா பிரபு, செல்வராஜ் செபஸ்தியான், ராஜு ஜெயமேரி, இக்னிசியஸ் ஆரோக்கிய அப்ஜலியா, பாக்கியராஜ் டெய்சி, பாக்கிய தம்மாள், பாக்கியராஜ் ஜோஸ்பின், அமல் மேரி இவர்கள் குடும்பத்தாரையும் இவர்கள் விரும்பி கேட்கிற அனைத்தையும் கொடுத்து அவருடைய பிள்ளைகள் தேர்வில் வெற்றி பெறவும், செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் சிறக்கவும், இந்த நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக இருக்கவும், வீடு கட்டுற பணிகள் சிறப்பாக நடைபெறவும், இன்னும் அவர்கள் ஆசைப்படுகின்ற தங்களுடைய பிள்ளைகள் பேர குழந்தைகளுக்காக முன்னெடுக்கின்ற எல்லா நிகழ்வையும் ஆஸ்வதிக்கவும், ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் கிடைக்கவும், பல்வேறு விதமான நோயிலிருந்து விடுதலை கிடைக்கவும், அவர்கள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே நீர்வைகளுக்கு கொடுத்து
இவர்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியை வேண்டல் பலியாக, நன்றி பலியாக ஏற்றருளும். தந்தையே, இன்று சிறப்பு செய்கின்ற புனித இஞ்ஞாசியார் அன்பியம், புனித செபஸ்தியார் அன்பியம், தோமையார் அன்பியம், ஆலய பீடச் சிறுவர்கள், பாடல் குழுவினர், ஆலய பணியாளர்கள், விட்டானிலைப்பட்டி, பாணிப்பட்டி, உடையாம்பட்டி, ராப்பூசல், கரந்தப்பட்டி, சாத்தம்பட்டி குடும்பத்தினரை நிறைவாக ஆஸ்வதியும். செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் விருத்தியாகவும், ஆடு மாடுகள் பழுகி பெருகவும், குடும்பத்தில் அன்பும் சமாதானம் இருக்கவும், வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள், வெளி மாநிலத்தில் வேலை பார்ப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கவும், அவர்கள் விரும்பி கேட்கின்ற அவருடைய கனவுகள் நினைவாக நீரே அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் மக்கு கொண்டவராய் இருந்தோராய் புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அன்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் எந்நாளும் இருப்பதாக. மன மகிழ்வோடு ஒருவர் ஒருவரோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோமாக.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனுடைய செம்மறி, உலகத்தின் பாவங்கள் அனைத்தையும் போக்குபவர். நம் மீது கொண்ட அளவு கடந்த அன்பின் காரணமாக தன்னுடைய உடலையே நமக்கு உணவாக தருகிறார். இவர் தரக்கூடிய இந்த திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அருகில் அவர்
இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் புனிதரின் வழியாக இறைவனை மைமைப்படுத்தக்கூடிய 9ஆம் நாள் நவநாள் சிறப்பு திருப்பலியை சிறப்பு செய்கின்ற புனித இஞ்ஞாசியார் அன்பியம் சாத்தம்பட்டி, புனித செபஸ்தியார் அன்பியம் மகுதுப்பட்டி, புனித தோமையார் அன்பியம் கலிங்கப்பட்டி, ஆலய பீடச் சிறுவர்கள் பாடு குழுவினர், ஆலய பணியாளர்கள் விட்டாநிலைப்பட்டி, சாத்தம்பட்டி, பாணிப்பட்டி, ராப்பூசல், கரந்தப்பட்டி இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம் கைத்தட்டி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். இறைவன் தாமே இவர்களை ஆசிர்வதித்து தொடர்ந்து வழிநடத்த மன்றாடுவோம். இன்று நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பாக நிறைவேற்றி நமக்கு புனித இஞ்ஞாசியாரின் வாழ்வில் இருந்த 3 நிகழ்வுகள், உறவுகள், கடவுளோடு உறவு, மனிதரோடு உறவு, தன்னிலை உறவு என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து காட்டி மறைவுரையாற்றி அருள் தந்தை சகாய ஜெயக்குமார் அவர்கள் நம்முடைய கீரனூர் புனித ஆரோக்கியன்னை மேல்நிலைப் பணியுடைய தாளராக நிர்வாகியாக பல ஆண்டுகள் பணியாற்றினார். ஆர்சி மேல்நிலைப் பள்ளியில் தாளாளராக நிர்வாகியாக பணியாற்றினார். பொன்மலை வட்டார அதிபராக என்னுடைய பங்கு தந்தையாக கடந்த 5 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு இப்போது அணக்கரப்பட்டி ஆர்சி மேல்நிலைப் பள்ளியுடைய நிர்வாகியும் தாளாளராகவும் அங்கு புனித செபஸ்தியார் ஆலயத்தின் பங்கு தந்தையாகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்கள் அழைத்தவுடன் நமக்காக இந்த நாளில் வந்திருக்கிறார். நம்முடைய கல்விக்கூட வளர்ச்சிக்காக வட்டார அதிபராக பொன்மலையில் இருந்தபோது பேருதவி செய்திருக்கிறார். எனவே எளிமையானவர், இரக்க குணம் உள்ளவர், யாரையும் கடிந்து கொள்ள மாட்டார், நெறிந்த நாளை முறியார், எரியும் திரிய அணையார் என்று ஏசியா புத்தகத்தில் சொன்ன வாக்கின்படி எல்லோருடமும் தோழமையோடு சக உணர்வோடு பழகக்கூடியவர். எனவே அன்பு தந்தை நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார். எனவே இவருக்கு நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கும் வண்ணம் இதோ ஆலய பணியாளர்கள் சார்பாக அந்தோணி அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். இன்றைய நாளில் நம்மோடு இந்த திருப்பலி இணைந்து நன்றி பலியாக ஒப்பு கொடுத்தவர் அருள் தந்தை ஜோசப் அவர்கள். பங்கு தந்தை காணி இருப்பு என்னுடைய கசின் பிரதர். எனவே அவர் வந்தது நமக்கு மகிழ்ச்சி. எனவே அவருக்கு உங்கள் சார்பாக என் சார்பாக ஒவ்வொருவரும் நம்முடைய நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவிக்கும் வண்ணம் பாடல் குழு சார்பாக ஜெயபிரகாஷ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள்.
பிரியமானவர்களே, சரியாக 10 மணிக்கு திண்டுக்கல் ஏஜே ஆல்பன் பிரதர்ஸ் வழங்கும் கவி சுருதி இன்னிசை குழுவின் மாபெரும் திரைப்பட இன்னிசை விருந்து நடைபெறும். அதனுடைய நிறைவிலே நம்முடைய புனித இஞ்ஞாசியாருடைய இரவு தேர்பவனி நடைபெறும். இதிலே அமைதியாக மகிழ்ச்சி பொங்க இந்த நிகழ்விலே பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெடிவெடிக்கின்ற நிலையிலே கவனமாக கையாளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது புனிதமான பூமி. ஆகவே இந்த ஆலய வளாகத்தில் எந்த விதமான நிகழ்வும் நடைபெறக்கூடாது. காவல்துறை உங்களை கண்காணித்து கொண்டிருப்பார்கள். அதுபோல் ஆலய பள்ளிக்கூட வளாகம் தூய்மையாக இருக்கிறது. அதை எதுவும் நாசப்படுத்தக்கூடாது. அங்கும் காவலர்கள் இருப்பார்கள். எனவே ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை நம்முடைய புனிதரின் பெருவிழா. எனவே காலை 8:30 மணிக்கு பெருவிழா சிறப்பு திருப்பலி நடைபெறும். காலை 11 மணிக்கு பெருவிழா நன்றி திருப்பலி நம்முடைய ஆயர் திருச்சி ஆயர் தலைமையில் நடைபெறும். எனவே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலியின் நிறைவிலே தேர்பவனி நடைபெறும். அந்த தேரடியில் சரியாக ஒரு 3:30 மணிக்கு வந்து நிறுத்தப்படும். இரவு 8 மணி வரை நம்முடைய வேண்டுதலுக்காக, ஜெபத்திற்காக, வணக்கத்திற்காக அந்த தேர் இந்த ஆண்டிலிருந்து இரவு 8 மணி வரை தேரடியிலே நிற்கும். எனவே நாம் குடும்பமாக வந்து நம்முடைய நன்றியை நாம் புனித இன்னாசியாருக்கு மெழுகுத்திரை ஏற்றி நாம் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 8:15 மணிக்கு கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறும். எனவே இந்த நிகழ்விலே பங்கு பெறும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் சிறப்பாக இந்த நம்முடைய நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற சாத்தம்பட்டி, உடையாம்பட்டி, மகுதுப்பட்டி, பாணிப்பட்டி, விட்டாநிலைப்பட்டி, கலிங்கப்பட்டி, நாங்குப்பட்டியிலிருந்து வந்திருக்கின்ற இறைமக்கள், அவருடைய உறவினர்கள், வந்திருக்கின்றவர்கள், சொந்த பந்தங்கள் ஒவ்வொருவரையும் நான் வருக வருக என்று கைத்தட்டி நாம் வரவேற்போம். இந்த 2 நாட்கள் நீங்கள் வந்தது எங்களுக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி. பல நன்மைகளை நம்முடைய இஞ்ஞாசியாரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய விசுவாசம் மிக பெரிது என்பதை ஆழமாக நான் 2 ஆண்டுகள் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே எங்களுடைய விசுவாசெல்லாம் மிகவும் குறுகியது, குப்பைக்கு சமம். உங்களுடைய விசுவாசத்தை எல்லாம் எண்ணி பார்க்கும்போது அதுபோல பிரமத சகோதரர்கள் நம்மை விட ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், பாராட்டக்கூடியது. எங்கிருந்தோ வந்து இங்கு அந்த குக்கிராமத்தை தேடி வந்திருக்கிற உங்களை நான் பாராட்டுகிறேன். மீண்டும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கப்படும். இந்த திருப்பலியில் கொடுக்கப்பட்டிருந்த கருத்துக்கள் இன்று ஒரு சில கருத்துக்கள் விடுபட்டிருக்கும். நாளை காலை ஆயருடைய திருப்பலியிலே இந்த கருத்துக்களுக்காக ஜெபிக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த வாரம் முழுவதும் அந்த கருத்துக்கள் இந்த பீடத்திலே வைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் இந்த கருத்துக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும் என்பதை நான் உறுதி கூறுகிறேன். இந்த சிறப்பு நிகழ்வுக்கு திருச்சியிலிருந்தும் சுப்பிரமணியபுரத்தில் வந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள், நம்முடைய பங்கின் வளர்ச்சி சுப்பிரமணியபுரத்தில் இருந்தாலும் இங்கிருந்தாலும் உதவக்கூடியவர்கள், பேருதவி செய்யக்கூடிய அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி செலுத்தி நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். எனவே திருச்சியிலிருந்தும் சுப்பிரமணியம் வந்திருக்க ஒருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்வுக்கு திருப்பயணமாக வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஊரை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எந்நாளும் இறைவன் நம்மோடு என்ற உணர்வோடு மகிழ்வாய் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. பரிந்துரையானவரே, மனித குலம் கரையேறிட எண்ணி ஜபத்தினில் ஆழ்ந்தவரே, இறைவாக்கினிலே யாம் கீழ்ப்படிந்து உம்மை போல் வாழ்ந்திட வேண்டும். நிறை மீட்பினை அறிவிக்க அருளும். இறைவனின் அதிமிகு புகழணிந்த புனித இஞ்ஞாசியாரே, ஆன்மாக்கள் மீட்கும் மறைபணியில் எம்மையும் இணைத்தருள்வீரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் துயதாவின் பேராலே ஆமென்.